வேலையில நீரே எங்களோட இடைப்பட போகிறதுக்காக நன்றி தகப்பனே. துதி இருக்க போது எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம், மகா தேவனே ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம், அன்பின் தேவனே ஸ்தோத்திரம், அன்பிற்கும் சமாதானத்துக்கும் காரணமான தேவனே ஸ்தோத்திரம், அநாதி தேவனே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம், கிருபையை அழைக்கிற தேவனே ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம், எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம், தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தின் தேவனே ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், எங்களுக்கு பிதாவா இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம், என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம், மலைகளின் தேவனே ஸ்தோத்திரம், சர்வத்திற்கும் பூமிக்கும் தேவனே ஸ்தோத்திரம், பரலோகத்திற்கும் பூமிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பும் இருக்கும் நல்ல தகப்பனே, நல்ல கூட ராஜா உம்மிடத்தில் வந்திருக்கும் ஏசப்பா. இந்நாளில் நீங்களே எங்கள் மத்தியில் கிருபை அசைவாடுங்க ராஜா. நாங்கள் பாடுற பாட்டுக்கு கூட சரி ஏசப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடி உங்கள் மகிமைனாலும் உங்கள் கிருபைனாலும் எங்கள் மகிமை பாராட்டு போதுக்கா நன்றி ராஜா. ஏசு ஜெபிக்கலும் எஞ்சியும் நல்லபடியாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம பாட போகிற பாட்டு என்னன்னா ஆயிரங்கள் பாட்டாலும். நம்மளை நிறைய மக்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய பிள்ளையை போல பார்ப்பாரு. ஏன்னா இப்போ அம்மா அப்பா பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கும், உலகத்தில் மக்கள் பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க, காசு இல்லாத போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாருன்னா நம்மளை தன்னுடைய பிள்ளையை போல பார்க்குறாரு. அப்போது இன்னைக்கு யார் எப்படி பார்த்தாலும் ஒன்றும் கவலை கிடையாது. நம்மளுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாரு? நம்மளை பிள்ளையை போல பார்க்குறாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இருக்காரு? ராஜாவாக இருக்கார், யூத ராஜசிங்கமாக இருக்கார். அப்போ இந்நாளில் நம்ம எப்படி இருக்கணும்னா யூத ராஜசிங்கத்தோட பிள்ளையை போல நம்ம இந்நாளில் இருக்க போகிறோம். அந்த உற்சாகத்தோட இந்த பாடலை நம்ம பாடலாம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டு பிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டு பிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்த நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆழுதல நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆழுதல நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. அட மனுஷ மறந்த நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, எண்ணி மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் தடைகள் நீக்கப்படும், உன் தடைகள் நீக்கப்படும். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த தேவ வார்த்தையை கேளுங்கள், இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீக்கப்படும். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையின் தடைகள் நீக்கப்படும் என்று விசுவாசியுங்கள். விசுவாச வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அநேக தடைகள் வரலாம். ஆனால் பாருங்க, தடைகளை கண்டு தடுமாறுகிற கூட்டம் ஒன்று உண்டு. தடைகளை கண்டு
அதே இடத்தில் நின்று போகிற விசுவாசிகளும் பலர் உண்டு. அப்ப இந்த தடைகளை பார்த்து அங்கேயே நிற்கக்கூடாது. இப்போ இந்த தடைகளை தாண்ட முயற்சி செய்யணும். இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த தடையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் பண காரியங்களில், உங்களுடைய எதிர்கால திட்டத்தில் ஒரு தடை இருக்கு. இந்த தடையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாகவே இந்த தடை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படும். இந்த விசுவாசிங்க. இப்ப இந்த தடையை நம்மளால தாண்ட முயற்சி பண்ணி அதை தாண்ட முடியலன்னா அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும். அதை இயேசுவின் நாமத்தினால தாண்டும் பொழுது அதை நிச்சயமாகவே அந்த தடையை நீங்கள் தாண்டி விடலாம். தடைகள்ல 2 தடை உண்டு. ஒன்று உலகப்பூர்வமான தடை, இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியான தெய்வீகத்துல தடை. இப்ப நீங்க எப்படிப்பட்ட தடையில இருக்கிறீங்க? உலகப்பூர்வமான தடையில இருக்கிறீங்களா, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தடையில இருக்கிறீங்களா? பாருங்க, தடை எப்படியெல்லாம் வரும் பாருங்க. கூட இருப்பவர்களாலே உங்களுக்கு தடை வரும். கூடவே இருப்பாங்க, அவங்க மூலமாவே தடை வரும். அதிகாரத்தில் இருப்பவர்களால தடைகள் வரும். அதே போல பாருங்க, குடும்பத்துக்குள்ள தடைகள் வரும். குடும்பத்தில் இருக்கிறவர்களால தடை வரும். ஊழியத்துல தடைகள் வரலாம். ஆனா இந்த தடைகளை தாண்டும் ஒரே வழி இயேசு எனும் நாம். இந்த இயேசுன்னு சொல்லி பாருங்க, உங்க தடைகள் கட்டாயமாய் மாற்றப்படும். உங்கள் தடைகள் நிச்சயமாய் உடைக்கப்படும். நீ தடைகளை பார்த்து பயந்து நின்றக்கூடாது. தடைகளை பார்த்து அங்கேயே தேங்கிடக்கூடாது. அந்த இடத்துல தடைகளை மாற்றுகிற ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே உங்கள் தடைகள் மாற்றப்படும், உங்கள் தடைகள் உடைக்கப்படும். இந்த விசுவாசிங்க. பாருங்க, யோபு 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தடை பண்ணுகிறவன் யார்? இயேசுவை தடை பண்ணுகிறவன் யார்? யாரு வேணா தடை பண்ணலாம். ஆனால் ஆண்டவராக இயேசுவை தடை செய்யவே முடியாது. அப்ப ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை யாராலும் தடை செய்ய முடியாது. அப்ப நம்ம காரியங்களை யாராலும் தடை செய்ய முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில தடை செய்தால் அந்த தடையை தாண்டும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த தடைகளை அவரே உடைத்து போடுவார். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்து விட்டால் அந்த காரியத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. ஏனெனில் இயேசுவை தடுக்கும் சக்தி இந்த உலகத்தில் அல்ல. அவர் செய்ய நினைத்தது, இந்த நாள் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியங்களை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆனா பாருங்க, சில நேரத்துல நமக்கு நாமே தடைகளை உண்டு பண்ணி கொள்கிறோம். நமக்கு நாமே தடைகளை உண்டு பண்ணி கொண்டு ஆண்டவர் தடுத்து விட்டார், ஆண்டவர் ஏன் தடையை போடுகிறார், ஆண்டவர் ஏன் இந்த தடையை தாண்ட எனக்கு பலன் தரவில்லை என்று ஆண்டவர் மேல் பழி சொல்லக்கூடாது. பிசாசு சில வேலைகள்ல தடையை போடுவான். குடும்பத்துல தடையை போடுவான், ஊழியத்துல தடையை போடுவான், உங்களுடைய வியாபாரத்துல தடையை போடுவான், உங்களுடைய தொழில தடையை போடுவான், நீங்க செய்யற வேலையில தடையை போடுவான். நல்ல தீர்மானித்து பாருங்கள், இந்த தடை என்னால் வந்ததா அல்லது பிசாசு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறானா என்று. பிசாசு சில நேரத்தை தடை பண்ணுவான். பிசாசு எதையும் தடை பண்ணுவான் தெரியுமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க, புருஷர்களே மனைவியானவர் பலவீன பாத்திரமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு. முதலாவது பிசாசு தடை செய்வது ஜப வாழ்க்கை. ஜப வாழ்க்கையை தடை செய்யும். பாருங்க, கணவன் மூலமா மனைவிக்கு தடை, மனைவி மூலமா கணவனுக்கு தடை. பாருங்க, மனைவி சபைக்கு போவாங்க, கணவனை சபைக்கு வர முடியாது, கூட்டு வர முடியாது. கணவன் சபைக்கு போவாரு, மனைவியை கூட்டு வர முடியாது. ஜப காரியங்கள்ல தடை. ஏன் ஜபத்துக்கு தடை தெரியுமா? ஜபம் பண்ணிட்டாதான் நீங்க ஜெயிச்சிருவீங்களே, ஜபம் பண்ணிட்டாதான் நீங்க ஜெயம் பெற்றுருவீங்களே. ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்துருவாரு. ரட்சிக்கப்பட்ட நாள்ல உங்களுக்குள்ள ஒரு ஜபம் இருந்திருக்கும். அந்த ஜபம் இன்னைக்கு இருக்கா? பாருங்க, பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? இந்த ஜபத்தை தடுக்க தூக்கத்தை வர வைப்பான், சில நேரத்தில் சரீரத்தில் போராட்டத்தை வர வைப்பான், சில நேரத்தில் வியாதியை வர வைப்பான். வர வைத்து உங்கள் ஜப ஜீவியத்தை தடுத்து விடுவோம். இப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு நாமே நமக்கு தடையை உண்டு பண்ணி கொள்கிறோமா, அல்லது ஆண்டவர் நமக்கு தடையை உண்டு பண்ணி அந்த தடையை ஜெயிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாரா? ஜபத்துக்கு தடை.
பாருங்க, யோபு 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். பாருங்க, ஆதியில இருந்த ஜபம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் இருந்த ஜபம், உங்கள் குடும்ப சூழ்நிலையிலே நீங்கள் ஏறெடுத்த ஜபங்கள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஜபிப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தாண்டி விடுவீர்கள். பாருங்க, ஈசாக்கு நல்ல தேவ மனிதன், வாக்கு தத்தத்தை பெற்றவன், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவன். அந்த மனுஷன் தியானிக்கிற பழக்கம், சரியாய் ஜபிக்கிற பழக்கம் உடையவனாயிருந்தான். ஜப ஜீவியம் வாழ்க்கையில ஜெயத்திற்கு காரணம் ஜப ஜீவியம். ஆனா பாருங்க, திருமணமான பிறகு, பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த ஜப வாழ்க்கையே விட்டுட்டான், ஜப தியானத்தையே விட்டுட்டான். பாருங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் சரி ஜபத்தை நிறுத்தக்கூடாது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடுத்தாலும் சரி ஜப வாழ்க்கையை நிறுத்தக்கூடாது. தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஜெபித்தா உயிர் போயிடும், அப்படி ஒரு சட்டத்தை போடுறாங்க. ஆனா உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஜபத்தை நான் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லி ஜபம் அந்த ஜீவியத்தை அவர் ஏறெடுத்திருந்தால் வேதாகமத்துல மிகப்பெரிய தீர்க்கதரிசியார், மிகப்பெரிய தரிசனத்தை பெற்றவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஜபத்திற்கு தடை வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில சூழ்நிலை வருது. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை பாஸ்டர், நிறைய பிரச்சனைகள், எப்படி ஜபிக்கிறது, என்னால ஜபிக்க முடியல, அதுதான் தடை. பிரச்சனை நல்ல சந்தோஷமா இருக்கும்போது ஜபிக்கிறது விஷயம் இல்லை, பிரச்சனைக்குரிய நேரத்திலும் ஜபிக்க தெரியணும். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் பேசுறான், நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, ஆகையால் தான் அவன் ஜெபிக்கிறான், அவன் நல்லவனா இருக்கிறான் எல்லாம் சொல்றான். நீங்க அவனிடத்துல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவன் ஜெபிக்க மாட்டான். ஆனாலும் பாருங்கள், யோபு தன் பிள்ளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், தன்னுடைய அந்தஸ்தை இழந்தான், தன் அதிகாரத்தை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், நிலபுலங்களை இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான், ஒட்டகங்களை இழந்தான். கடைசியில தன் துணியை கூட இழந்து நடுத்தெருவில உடலெல்லாம் புண்ணோடு இருக்கும் பொழுதும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபத்துக்கு யாராலும் தடை செய்ய முடியல. பிசாசு எதை வேணா நம்ம இடத்துல இருந்து எடுக்கலாம், ஆனா ஜெப ஜீவியத்தை நீங்க விட்டுறக்கூடாது. அப்ப ஜெபத்துக்கு தடை அது மட்டும் இல்லை பாருங்க. ஆனா நம்ம இப்ப என்னால ஜெபிக்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஜெபம் பண்ண நீ கிருபை தாரும், ஜெபத்தின் ஆவியை தாரும் என்று கேட்க வேண்டும். இன்னொரு தடையை குறித்து நான் சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தும் பவுலாகிய நானோ வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணிட்டான். பவுல் சொல்றாரு பாருங்க, ஊழியத்துக்காக வரணும்னு நினைச்சேன், ஆனா சாத்தான் தடை பண்றான், ஊழியத்துக்கு தடை பண்றான். உங்களுக்கு திருச்சபையில ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஜபிக்கிற ஊழியம், ஆராதிக்கிற ஊழியம், துதிக்கிற ஊழியம், விசாரிக்கிற ஊழியம். இந்த ஊழியம் தடைப்படக்கூடாது, அதுக்கு நாமே தடையை உண்டு பண்றக்கூடாது. தடையை உண்டு பண்ணிட்டு ஆண்டவர் என்னை தடுத்துட்டார், நீங்க இதை தடுத்தால் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை தடை செய்து விடுவான். அதை யாராலும் சரி செய்ய முடியாது. பாருங்க, உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஊழியத்திற்கு தடை வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். இதைதான் 3 யோவான் 10வது வசனத்துல, ஆனபடினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்ளுவேன். அவன் இப்படி செய்வது போதாமல் தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், சபையில ஒரு குழப்பவாதி. இவன் சபையும் கலக்குகிறான், தடை செய்யறான், சபைக்கு வர விசுவாசிகளையும் புறம்பே தள்ளுறான். பாருங்க எப்படியெல்லாம் தடை பிசாசு மூலமா வருது பாருங்க. ஜபத்துக்கு தடை, அடுத்தது ஊழியத்துக்கு தடை, சபைக்கு வரவங்களையும் தடை பண்றது, பொல்லாத வார்த்தைகளை பேசுறது, இருதயத்தை கலக வைக்கிறது, பொய்களை என்ன பண்றது, உண்மை போல சொல்றது, சொல்லி தடை பண்றது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையா இருந்தால் யாரும் உங்களை தடுக்கவே முடியாது, உங்க ஜப ஜீவியத்தை தடுக்க முடியாது. யார் உங்கள் மனதை கெடுத்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் உங்கள் தடைகளை நீக்குகிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிங்க. என் தடை இன்னைக்கு நீக்கப்படும். என் சரீரத்தில் வியாதின்ற ஒரு தடை இருக்கு, என் வாழ்க்கையில தடுத்துறன்ற ஒரு தடை இருக்கு, என் வாழ்க்கையில சபைக்கு சரியா போக முடியாதபடி ஒரு தடை இருக்கு, அவர் ஆராதிக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கு, ஜெபிக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடி தடை இருக்கு.
நீங்க இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் தடைகள் மாற்றப்படுவதாக என்று சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் தடைகள் மாற்றப்படும். நீங்க 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக போகிறார். அவர்கள் தடையை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிற நான் உனக்கு முன்பாக போவேன். அப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க முன்ன போய் என் தடைகளை நீக்குங்க. அது எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் சரி, இயேசு ராஜாவே உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் தடைகளை உடைத்து போடுவார், அதை நீக்கி போடுவார். விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தா உங்களை யாராலும் தடை செய்யவே முடியாது. நான் இயேசுவின் பார்வையில உண்மையா இருக்கிறேன், அவருடைய திருச்சபைக்கு சரியா போறேன், ஆண்டவருக்கு உகந்த பலிகளை செலுத்துறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், செபிக்கிறேன், கர்த்தருக்காக உண்மையா கொடுக்கிறேன். ஆனாலும் தடை இருக்குன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த தடை இந்த நாள் ஆண்டவர் சொல்றார், நான் முன் சென்று அந்த தடையை உடைத்து போடுவேன், நீக்கி போடுவேன். ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிற இயேசு உங்களுக்கு முன்பாக நடக்க போகிறார். அதை நீங்க பார்க்க போகிறீங்க. இயேசு ராஜாவாய் உங்களுக்கு முன்பாக நடக்க போகிறார். அப்ப இன்றைய நாள்ல கூட நாம் கேட்டிருக்கிற செய்தி, உன் தடைகள் நீக்கப்படும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். பாருங்க, நம்மளே தடையை என்ன பண்ணக்கூடாது, உண்டு பண்ணக்கூடாது. அது கூட இருப்பவர்களால தடை வந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருப்பவர்களால தடை வந்தாலும் சரி, குடும்பத்தில் தடை வந்தாலும் சரி, ஊழியத்தில் தடை வந்தாலும் சரி, யாராவது 3வது மனுஷன் நம்ம வாழ்க்கையில் தடை செய்தாலும் சரி, என் ஜப ஜீவியத்தை நான் தடை செய்ய மாட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் தடை செய்ய மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தடை வரும் பட்சத்தில், நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பட்சத்தில், ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் தடைகளை நீக்கி போடுகிற நான் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்கள் தடைகளை உடைத்து போடு. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உன் தடைகள் நீக்கப்படும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, அது சரீரத்தில் ஆரோக்கியம் எனும் தடை இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான காரியங்களில் தேவை எனும் தடை இருந்தாலும் சரி, மனிதர்களால் உண்டாகும் தடை இருந்தாலும் சரி, பிசாசின் கிரியைகளினால ஒரு தடை இருந்தாலும் சரி, அதே போல திருச்சபைக்கு வர முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி தடை இருந்தாலும் சரி, நீர் முன் சென்று தடைகளை உடைப்பேன், நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். தடைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் தடைகளை உடைத்து பிள்ளைகளை மகிமையாய் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென்.